தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயின் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள். தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இல்ல ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில தான் இப்போ வரைக்குமே அவர் இருக்காரு. அரசியல் அப்படின்றது சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்கு மிக பெரிய அளவு பொறுமையும் நிதானமும் சமயோஜித புத்தியும் தேவை அப்படின்ட்டு விஜய் அவரினுடைய தந்தை எஸ்ஏசி அவர்கள் முன்னொரு காலத்தில் விஜயவே விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. விஜய் நல்லவர் தான், பட் ஆனால் விஜயை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே சரி கிடையாது, அவருக்கு முறையான ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே இல்லைங்க அப்படின்ட்டு அவரின் முன்னாள் மேனேஜர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவின் மிகவும் முக்கியமான உச்சமான நடிகராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அரசியல் களத்தில் புகுந்த உடனேவே தமிழக அரசியலில் மிகப்பெரிய அளவு அலையானது ஏற்பட்டது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவருடைய ரசிகர்கள் மத்தியில் வேணால் மிகப்பெரிய அளவு உற்சாகம் அடைந்தது அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முன்னாடி சினிமாவை பின்புலமாக கொண்டு பல பேர் தமிழ் அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய அளவு கோலோட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் அரசியலானது தெரிந்திருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, பெரும்பாலும் விஜய் அவரினுடைய ரசிகர்களுக்கு அது தெரியாத ஒரு நிலைமையில என்ன சொல்றோம், எதுக்கு பேசுறோம் அப்படின்ட்டு ஒரு தெரியாத ஒரு நிலைமையிலே அவரினுடைய ரசிகர்கள் தொண்டர்களா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. கரூர் துயர சம்பவம் அந்த ஒரு விவகாரத்திலேயே எந்த ஒரு நிலைப்பாட்டை, எந்த முடிவை எப்போ எடுக்கணும் அப்படின்ட்டு பல்வேறு விதமான குழப்பமான ஒரு சூழ்நிலையில அவர் நிலை வந்தது அனைவருக்குமே தெரிந்தது. அதற்கு பல்வேறு விதமான வரையறுக்களும் பல்வேறு விதமான டெஃபினிஷனும் பல பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் அவர் தரப்புல இருந்து ஒரு நியாயமான ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம் இன்னமும் இல்லாமல் இருக்கு. அப்புறம் ஜனநாயகன் படம் இந்த பொங்கல் விடுமுறையை நோக்கி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல அதுவும் வெளிவராத பட்சத்தில் அதற்கு முறையாக எப்படி கையாளணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியாத ஒரு நிலை இருப்பதா அவரை எதிர்க்கக்கூடிய நபர்கள் சொல்கிறாங்க. இந்த விவகாரத்தை பற்றி நீ வீடியோ பார்த்துக்கூடிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் ஃபோன் பண்ணுங்க. இருந்தாலும் இந்த விவகாரத்தில் அரசியல் தலையீட்டுக்கு பிறகாக தற்பொழுது விஜய் அவரினுடைய அடுத்த கட்ட நகர்வு கூட்டணி குறித்து இந்நேரம் பேச ஆரம்பிச்சிருக்கணும். செங்கோட்டையன் அவர் ஒருத்தரை மட்டுமே கட்சியில் கூட்டு வந்துட்டு பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது முற்றிலும் தவறான ஒரு முடிவாக 2026 தேர்தல் சமயத்தில் அவருக்கு நிச்சயமாக இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு அவர் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு வகையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமா இருக்கு. அதற்கு அடுத்த கட்டமா, அதாவது விஜய் அவரை சுற்றிலும் ஒரு மாய வலையானது, தவறான நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு எஸ்ஏசி அவரே கடந்த காலகட்டத்தில் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அப்பா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, விஜய் பேரை வச்சு, அந்த கட்சிக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. அதற்கு அடுத்த பட்டமா அப்புறம் விஜய் சுற்றிலும் யார் அந்த மாய நபர்கள் அப்படின்னா புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார், இந்த மாதிரியான நபர்கள் அப்படின்ட்டு விஜயின் முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார் அவர் சொல்லியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் விஜயினுடைய அரசியல் எதிர்காலமானது இன்னும் தீர்க்கமா முடிவு செய்யப்படாம, எதை நோக்கி செல்கிறோம் என்று தெரியாம ஒரு செய்தியாளர் சந்திப்புக்கே பயந்து நழுவி ஓடக்கூடிய ஒரு நிலைமையில கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு வைங்களேன். இன்னைய வரைக்குமே ஒரு ஓப்பனா ஒரு ப்ரெஸ் மீட்டை கூட சந்திக்காத ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் இருக்காரு. ஸ்டேஜில் வீரவசனம் பேசுறது எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா படத்தில் கத்தின்ற ஒரு திரைப்படத்தில் பேசக்கூடிய வசனங்களா எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் நடிக்கிறதுக்குமே 2 நாளைக்கு முன்னாடி டைலாக் பேப்பர் வாங்கிட்டு போகிறார். அதே போல் இப்பொழுதும் ஒரு டைலாக் பேப்பரை எழுதி கொடுக்கறத மனப்பாடம் பண்ணி அப்படியே எந்த இடத்துல ஏற்றணும், எந்த இடத்துல இறக்கணும் அப்படின்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் ஒவ்வொரு மேடைகள்லையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறதா அவரை எதிர்க்கக்கூடிய நபர்கள் சொல்றாங்க. இந்த விவகாரம் விஜய் அவரினுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ட்டு வீடியோ பார்த்துட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி,
வணக்கம். ஜனநாயகன் படம் வரமா வரதா? பார்ப்போம்.